நிகழ்தகவு. நள்ளிரவில் கணவன் மனைவிக்குள் வெடித்த பிரச்சனை. வீட்டில் இருந்து கேட்ட மனைவியின் அடறல் சத்தம். நடுவீட்டில் மார்பகம் பிளக்கப்பட்டும் கழுத்தறுக்கப்பட்டும் சடலமாக கிடந்த மனைவி. கட்டிய மனைவியை கணவனே கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? மிட் நைட்ல நந்தியால் பகுதியில் உள்ள ஒரு வீட்ல இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. யாரு இந்த நேரத்துல இப்படி கத்துறாங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ள கிராம மக்கள் எல்லோரும் சாய்நாத் சர்மாவோட வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அப்ப ஸ்ரீஷா உடம்பு ஃபுல்லா ரத்த காயங்களோட கழுத்தறுக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து இவங்களை கொன்னது யாரு, இவரோட வீட்டுக்காரர் எங்க போயிருக்காருன்னு கிராம மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. எப்பவும் நைட் நேரத்துல இவங்களோட கணவர் வீட்ல தான் இருப்பாரு, ஆனா இன்னைக்கு எங்க போயிருக்காருன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க கிராம மக்கள். சாய்நாத் தான் கொலைய செஞ்சுட்டு தப்பிச்சு போயிருப்பாரோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அவரு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் அவரோட செல்போன் சிக்னலையும் ட்ரேஸ் பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில நந்தியாலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன சாய்நாத் சர்மா, நான் தான் என் மனைவிய கழுத்தறுத்து கொன்னுட்டு இப்ப சரணடைய வந்திருக்கேன்னு சொல்லி இருக்காரு. இதனால உடனே சாய்நாத் சர்மாவை தங்களோட கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. ஆந்திராவில உள்ள நந்தியால் பகுதியைச் சேர்ந்த சர்மா அப்படிங்கிறவரு அதே ஏரியாவில் உள்ள பிள்ளையார் கோயில்ல பூசாரியா வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு ஸ்ரீஷாங்கிற மனைவியும் 18 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. ஸ்ரீஷா ரியல் எஸ்டேட் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சமீபத்துல ஸ்ரீஷாவுக்கு பக்கத்து ஏரியாவில் உள்ள பெண் ஒருத்தவங்க கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர்றேன், பேங்க்ல இருந்து கடன்கள் வாங்கி தர்றேன்னு ஏராளமான படிச்ச இளைஞர்கள் இளம் பெண்கள் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கியிருக்காங்கன்னு கூறப்படுது. ஆனா பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தராம ஏமாத்தி அலை கழிச்சிட்டு இருந்திருக்காங்க ஸ்ரீஷா. இந்த விஷயம் எதுவுமே சாய்நாத் சர்மாவுக்கு தெரியாம இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீஷா கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. சார், உங்க மனைவி கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர்றேன்னு எங்க கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் பணம் வாங்கி இருக்காங்க, ஆனா இதுவரைக்கும் வேலையும் வாங்கி தரல, கொடுத்த பணத்தையும் திருப்பி தரலன்னு கேட்டிருக்காங்க. என் மனைவி அப்படியெல்லாம் யாரையும் ஏமாத்த மாட்டா, நீங்க வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சாய்நாத் சர்மா. நாங்க கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், முதல்ல உங்க மனைவியை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிறோம்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. இதனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே சர்மாவோட வீட்டுக்கு முன்னாடி கூடி அந்த இளைஞர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு இத பத்தி மனைவி ஸ்ரீஷா கிட்ட கேட்டிருக்காரு சாய்நாத். யார்கிட்ட இருந்து பணம் வாங்கின, இதுவரைக்கும் எவ்வளவு பணம் வாங்கி இருக்கேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஸ்ரீஷா 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கி இருக்கேன்னு சொல்லி கொண்ட தூக்கி போட்டிருக்காங்க. அதை கேட்டு ஷாக்கான கணவன் உடனே அவங்களோட செல்போனை வாங்கி ஸ்ரீஷாவோட அக்கவுண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி இருக்காரு. அப்ப யதார்த்தமா வாட்ஸ்ஆப்பையும் செக் பண்ணி இருக்காரு. அதுல ஸ்ரீஷா ஏகப்பட்ட ஆண்களோட கொஞ்சம் குழாவி பேசி இருந்ததை பார்த்து கடும் கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்காரு. யாரு இவங்க, எதுக்கு இவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்குன்னு மனைவி கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க கிட்ட அப்படித்தான் பேசுவேன், என் கடனை நானே அடைச்சுக்கிறேன், என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு கோபமா பேசியிருக்காங்க. எத்தனை பிரச்சனையை இழுத்து வச்சுட்டு என்னைய வேற எதிர்த்து பேசுறியான்னு கோபமான சாய்நாத் வீட்ல இருந்த கத்தியை எடுத்து மனைவியோட மார்பகத்திலேயே பல முறை சரமாரியா குத்தி இருக்காரு. இதுல நிலை குலைஞ்ச ஸ்ரீஷா சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பவும் ஆத்திரம் தீராத சாய்நாத் கத்தியை எடுத்து ஸ்ரீஷாவோட கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொன்னு இருக்காரு. அடுத்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடின சாய்நாத் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்ச நிலையில அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க.
நிகழ்தகவு.